ஹே guys, this is me வினோத் குமார். காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நம்ம நைட் தூங்க போற வரைக்குமே நம்ம டெய்லி எதை பத்தி யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில ஈர்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற இந்த லா வந்து உணர்த்துது. நான் இப்போ என்ன சிந்திக்கிறனோ அதுவாகவே நான் ஃபியூச்சர்ல ஆவேன், அதாவது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்ற விவேகானந்தருடைய கோட்டை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே இப்படி அமைஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அது வந்து கான்சியஸ் மைண்ட். நம்ம நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்களை ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்ற சொல்றாங்க. இந்த பிரெயின் என்ற ஹார்ட்வேர் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம நினைக்கிற விஷயங்களை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேயர்ஸ் வந்து அடங்குது. இந்த மைண்ட் வந்து ஒரு 7 லேயரா வந்து பிரிக்கிறாங்க. நம்ம அதை பத்தி பிரீஃபா பேச வேணாம். பட் நம்ம நார்மலா கான்சியஸ் மைண்ட்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே சப்கான்சியஸ் மைண்டை நடக்க வைக்கிறது என்ன எப்படி அப்படின்றத பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு புரிதலை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கப்பல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு கேப்டன் இருப்பாரு. அதுதான் வந்து கான்சியஸ் மைண்ட். அவர் என்ன சொல்லுவாரோ அது செய்யறது தான் வந்து சப்கான்சியஸ் மைண்டோட வேலையா இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய அதர் இன்ஜினியர்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த கேப்டன் என்ன சொல்றாரோ அதுதான் அந்த இன்ஜினியர்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து அவங்களுடைய ஒர்க்கா இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பாடியில நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் சப்கான்சியஸ் மைண்ட் செய்யும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ நம்ம வந்து கான்சியஸ் மைண்டை கரெக்ட் பண்ணாலே போது நம்ம சப்கான்சியஸ் மைண்டை கரெக்ட் பண்ணி நம்ம என்ன நினைக்கிறோமோ வாழ்க்கையில அது வந்து அடையலாம். ஸோ இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா 2024 இந்த இயர் வந்து உங்களுக்கு சூப்பராக அமைகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் மூலியமா நம்ம சப்கான்சியஸ் மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து அடையலாம் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த இயரை வந்து நீங்கள் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களுடைய கோல்ஸ் வந்து செட் பண்ணுறது. நியூ இயருக்கு எல்லாருமே வந்து ரெசல்யூஷன்ஸ் வந்து எடுத்திருப்போம். நான் இதை பண்ண போகிறேன், இதை பண்ண மாட்டேன், அண்ட் இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான கோல்ஸ் வந்து செட் பண்ணியிருப்போம். அந்த கோல்ஸ் வந்து என்ன அப்படின்றது ஒரு பேப்பரில் எழுதுங்க. அது எத்தனை வேணா இருக்கலாம். அது எல்லா கோல்ஸுமே வந்து எழுதுங்க. அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் பண்ண போகிற விஷயங்கள் வந்து எழுதுங்க. அது ரியாலிட்டியில் வந்து நடக்கிற விஷயங்கள் என்னவோ அது எல்லாத்தையுமே வந்து எழுதுங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப், உங்களுடைய கோலை வந்து எழுதுறது. அண்ட் இந்த செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் எழுதுன கோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரெசென்ட் டென்ஸில் எழுதுங்க. அதாவது வந்து நான் வந்து புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கேன், அது ரொம்ப அழகாக இருக்குது, அது என்ன கலரில் இருக்குது, அதை நான் ஓட்டும் போது எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதுங்க. அது எல்லாத்தையுமே எழுதி நீங்க வந்து அது ஒரு பாசிட்டிவா எப்படி நீங்க எழுத முடியுமோ, ஒரு காரை நீங்க ஓட்டி அதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க இந்த நேரத்துல பிரசன்ட்ல நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களோ அது அப்படியே வந்து பக்கத்துல எழுதுங்க. அந்த கோல்ஸுக்கு பக்கத்திலே இப்போ வந்து நான் வந்து ஒரு ஜாபுக்கு வந்து அப்பாயிண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, நான் இந்த ஜாப் வந்து அப்பாயிண்ட் ஆயிட்டேன், நான் வந்து நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு வேண்டிய எல்லாமே வாங்குறேன், என்கிட்ட போதுமான பணம் இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க எழுதுறீங்க அப்படின்றது தான் இந்த செகண்ட் ஸ்டெப்பா இருக்க போது. இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், உங்களுடைய கோல்ஸை நீங்க பாசிட்டிவா எழுதணும். அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க ஹாப்பியா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எழுதுறது தான் இந்த செகண்ட் ஸ்டெப். கோல்ஸ் செட் பண்றது மூலியமாவும் நம்ம கோல்ஸ் செட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸா நம்ம எழுதி நமக்கு வேணும்ன்றதை நம்ம பாசிட்டிவா கேட்கறது மூலியமா ஓகே. அதே மாதிரி அதை நம்ம விசுவலைஸ் பண்றதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தேர்ட் ஸ்டெப் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து விசுவலைஸ் பண்றதுல தான் இருக்கு. நமக்கு வந்து எப்படி விசுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த காரை ஓட்டும் போது நம்ம எந்த அளவுக்கு வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணமோ அந்த விசுவலைஸ் பண்ணணும். அந்த ஒரு புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கலாம், அது என்னோட கோல் அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த கார் ஓட்டும் போது நான் என்னென்ன விஷயங்களை பார்க்குறோம் அது எல்லாத்தையுமே வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அந்த காருடைய ஹேண்டில் பேர் பிடிக்கும் போது நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்றேன் அது எல்லாமே வந்து இந்த விசுவலைசேஷன்ல அடங்கும். இந்த விசுவலைசேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இமேஜினேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நம்முடைய மைண்ட் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பிக்சரைஸ் பண்ணி நம்ம கிட்ட கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற சயின்டிஃபிக்கா எல்லாமே ப்ரூவ் பண்றாங்க. ஸோ நம்ம கான்சியஸா என்ன வேணும் அப்படின்றத நம்ம கோல்ஸ் மூலியமா எழுதிட்டோம். சப்கான்சியஸ் மூலியமா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம விசுவலைஸ் பண்றோம். விசுவலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கண்டினியூவா நம்ம விசுவலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அப்போதான் சப்கான்சியஸ் மைண்டுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்றது கரெக்டா தெரியும். ஸோ நீங்க விசுவலைசேஷனை தரவா ப்ராப்பரா பண்ணுங்க. நீங்க விசுவலைஸ் பண்ற மாதிரியே அதை ஃபீல் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபீல் பண்றதை பத்தி நான் எதை பத்தி சொல்றேன் அப்படின்னா, நீங்க அந்த புது காரை ஓட்டுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த கார்ல இருந்து அந்த காரை ஓட்டும் போது நீங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்க அப்படின்றது தான். ஃபாஸ்டா போகும்போது எந்த அளவுக்கு நீங்க ப்ளஷரா ஃபீல் பண்ணுவீங்களோ அதையும் நீங்க எழுதணும். போட்டும்போது உங்க மேல காத்தடிக்கிற மாதிரியும் அந்த ஹேண்டில் பாரை பிடிக்கிற ஃபீலிங்லையும் அந்த கிளட்ச் எல்லாத்தையுமே அமர்த்தி நீங்க பிரேக் போடுற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு நீங்க ஏற்கனவே இதை வந்து அடைஞ்ச ஃபீல் வந்து கிடைக்கும். அதுதான் அதுக்கு வேணும். நீங்க அதை பண்ணும்போது தான் அது நம்புறதுக்கான எல்லா வழியும் பண்றீங்க. ஸோ சப்கான்சியஸ் மைண்டை ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து ஃபீலும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கான்சியஸ் மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி விசுவலைஸ் பண்ணிட்டோம். விசுவலைஸ் பண்றதை ஃபீல் பண்ணி நம்ம விசுவலைஸ் பண்ணும்போது நமக்கு இன்னுமே வந்து அதை ஃபீல் பண்ணி சப்கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது.
அண்ட் இந்த ப்ராசஸில் ஃபிஃப்த் ஸ்டெப்பை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து ஃபோர்த் ஸ்டெப் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இந்த 4 ஸ்டெப்புமே தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கோல்ஸை எழுதி அதை ப்ரெசென்ட் டென்ஸில் நடக்கிற மாதிரி விசுவலைஸ் பண்ணி அதை நம்ம ஃபீல் பண்ணுறது தான் மேனிஃபெஸ்டேஷன். இந்த மேனிஃபெஸ்டேஷனை நம்ம கண்டினியூவாக பண்ணும்போது தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ இது 4 ஸ்டெப்பையுமே வந்து நம்ம கண்டினியூவாக பண்ணுறது பேர் தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணும்போது நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸாக நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது கரெக்டாக புரியும். அண்ட் இந்த 2024 உங்களுடைய கோல்ஸை எழுதி அதை ப்ரெசென்ட்டில் நடக்கிற மாதிரி அஃபர்மேஷன்ஸ் கொடுத்து அதை விசுவலைஸ் பண்ணி அண்ட் அதை நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் மேனிஃபெஸ்ட் டெய்லி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத நீங்கள் இந்த யூனிவர்ஸுக்கு கேட்க போறீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் 2024. இந்த இயர் உங்களுக்கு சூப்பராக அமைகிறதுக்கு என் சார்பாக வந்து வாழ்த்துக்கள் கூறுறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு வைபோட ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Vinod Kumar. Stay tuned, stay positive, bye. And Happy New Year to all.